உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்முடைய டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். டாக்டர், இந்த வார தொடக்கத்திலேயே கூட எதிர்பார்க்கப்பட்டது, வாரத்துக்கு நடுவில் கூட எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கடந்த முறை 2019 மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்தது. அதை ஒட்டி தான் மார்ச் 16ஆம் தேதி இந்த முறை அறிவிப்பு வருகிறது. இதுக்கு முன்னாடி நிறைய பரபரப்புகள் வேற. எல்லாருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த நேரத்தில் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கெல்லாம் கேள்வி, தமிழ்நாட்டுக்கு எப்போ தேர்தல் இருக்கக்கூடும்? What is your guess? என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப சென்ற முறை பாத்தீங்கன்னா 2வது ஃபேஸ்ல தமிழ்நாடு ஏப்ரல் 18 அப்படின்னு நினைக்கிறேன். 2019 செகண்ட் ஃபேஸ்ல இருந்தது. அதாவது 2 தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 1 மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு தியரி என்னன்னா, பிரதமர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தென்னகத்துல பிரச்சாரம் மேற்கொள்றதுனால ஃபர்ஸ்ட் 1 or 2 ஃபேஸஸ்ல சவுத் இந்தியாவை முடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வட இந்தியா வச்சுப்பாங்கிறது ஒரு தியரி. இன்னொரு அண்ட் ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா தென்னகம் ஃபர்ஸ்ட் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான், ஏன்னா லா அண்ட் ஆர்டர் எல்லாம் நார்த்ல மெயின்டைன் பண்றது பல இடங்கள்ல கடினம். ஸோ அங்க கொஞ்சம் லேட்டா தான் இதெல்லாம் ஐ மீன் ஃபேஸ்ட் மேனர் 5 பகுதியாக இல்ல 4 பகுதியாக சில மாநிலங்களை பிரிச்சு தான் தேர்தல் நடத்துவாங்க. ஸோ அதனால என்னுடைய எதிர்பார்ப்பு அது போன்று இருக்கக்கூடுமோ, ஒருவேளை ஒரு ஏப்ரல் 15, 18 அந்த வாக்குலயே தமிழ்நாடு முதல் கட்டம் இல்லைன்னா ஒரு 2வது கட்டத்துக்குள்ள. தெற்கு பாஜகவுக்கு சவால், லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் முதல்ல எடுத்துடலாம், வடக்குல மேற்குல எல்லாம் எளிமை. அது இன்னொரு தியரி என்னன்னா, நேத்து நான் கேள்விப்பட்டது, தமிழ்நாடு கொஞ்சம் பின்னாடி வச்சுப்பாங்க, ஏன்னா அங்க கேம்பெயினிங் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூடுதல் நேரம் அவகாசம் பிரதமருக்கு கொடுக்கலாம், திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வருது. அது 2வது தியரி. ஸோ இந்த 2 தியரியில எது சரிங்கிறது 1 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். பட் இன் எனி கேஸ் சிங்கிள் ஃபேஸ் போலிங் தான். எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தோட நடத்திய அந்த மீட்டிங்லயும் ஒரு நாள் தேர்தல் தான் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஷுவரா, ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் தேர்தல் தான் நடக்குது. ஸோ அந்த ரீதியாக இதுவும் அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தென் மாநிலங்கள் எல்லாமே யூஸ்வலா ஒரு நாள்ல தான் தேர்தல் நடக்கும். சென்ற வாட்டி ஆந்திரா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே ஆந்திரால ஓட்டிங் போட்டா முடிச்சாங்க எல்லா 25 இடங்களுக்கும். சோ என்னுடைய எதிர்பார்ப்பும் அவ்வாறு இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3 மணின்னு சொன்னோம். அவங்க 3 மணின்னு ஆரம்பிச்சு அவங்க தேதியை அறிவிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3:45 ஆயிடும். ஏன்னா அது வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எப்படி எவ்வளவு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பட்டியல்ல, இது எல்லாத்தையும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ண போறாங்க, அங்கு தேர்தல் யூனியன் டெரிட்டரியுடைய தேர்தல்ல அங்க நடத்த போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் இல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கால அவகாசம் இதோட சேர்த்து நடத்துறதுல எல்லா நியாயங்களும் இருக்குல்ல, எல்லா முகாந்திரங்களும் இருக்குல்ல. முகாந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அது இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு இதுவா எடுக்கிற முடிவு இல்லை. ஆளுங்கட்சிக்கு என்ன ஆதரவாக இருக்குமோ அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. ஸோ அதனால நிச்சயமா இந்த தேதிகளே இப்ப பாருங்க, ஐபிஎல் ஏப்ரல் 7 வரைக்கும் ஷெட்யூல் அறிவிச்சுட்டாங்க. ஸோ நேற்று யாரோ ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஏப்ரல் 8ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் we don't know எந்த அளவுக்கு இதெல்லாம் சுதந்திரமாக எடுக்கப்படுகிற முடிவுகள் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஜெனரலா ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி மே முதல் வாரம் கடைசி வரை இந்த தேர்தல் திருவிழா என்பது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7 பிரிவுகளாகவோ 8 பிரிவுகளாகவோ, சென்ற முறை 7 பிரிவுகளாக நடைபெற்றது. 2014 9 பிரிவுகளாக பிரிச்சு 9 போலிங் டேஸ் இருந்தது. 7 போலிங் டேஸ் இன் 2019. ஸோ இந்த வாட்டி ஒரு 7 அல்லது 8. இன்னொரு விஷயம், மணிப்பூர்ல என்ன பண்ண போறாங்க, ஏன்னா மணிப்பூர் மாநிலத்துல மிகப்பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இருக்கிறது. ஸோ அது மீடியா கவரேஜ் பண்ணாததுனால அது திடீர்னு எல்லாம் நார்மலான மாதிரி இல்லை. ஆனால் அது என்ன பண்ண போறாங்க, அங்க தேர்தல் நடத்த போறாங்களா இல்ல ஒத்தி வைக்க போறாங்களா
அங்க லா அண்ட் ஆர்டர் இல்ல சிச்சுவேஷன் ஒத்தி வைக்க தேர்தல் முடியுமா என்ன? ஒத்தி முடியுமானா அப்ப அங்க தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் இல்லை என்றால் என்ன செய்யும்? என்னோட நினைவு சரியா இருந்தா இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல இதுக்கு முன்னுதாரணமும் இருந்திருக்கு. 1984ல கூட அஸ்ஸாம்ல இப்ப தேர்தல் நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ். அப்ப So, இல்ல, அசாதாரணமான சூழல். எனக்கு என்னமோ அது தேர்தல் நடத்துவாங்கன்னு தான் தோணுது இங்க மணிப்பூர்ல. பட் அது அது ஒரு பெரிய சவால் ஆகும். ஏன்னா மாநிலம் முழுவதும் இவ்வளவு கலவரம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் எவ்வாறு அங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி தேர்தலை அமைதியாக நடத்துறதுக்கான வழி பார்க்கணும். தட் இஸ் ஃபார் மணிப்பூர். தமிழ்நாட்டுல ஒரு கட்டமா தான் இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா கட்சிகள் அதான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கம் பெருமை சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு வந்து அமைதியான மாநிலம், பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ஸ், போலிங் டே அன்னைக்கு வந்ததில்லை. ஆனா போலிங் டே அன்னைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் சில தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ முன்னேறாத பல மாநிலங்கள் நடக்கல. சோ அந்த சேலஞ்சை எப்படி எலெக்ஷன் கமிஷன் எதிர்கொள்ள நினைக்கிறீங்க? இட்ஸ் ஒன்லி கெட்டிங் ஷார்ப்பர் எவ்ரி டைம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் தமிழ்நாடு ஒரு நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க துவங்கி இருக்கிறது. ஏன்னா சென்ற தேர்தல்ல தெலுங்கானால சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் எனார்மஸ் சீஷர் ஆஃப் கேஷ் இருந்தது. அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல். சோ தமிழ்நாட்டில் இந்த திருமங்கலம் ஃபார்முலா என்று துவங்கியது ஒருவேளை தெற்கிலிருந்து வடக்குக்கு பரவுவதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பட் நிச்சயமாக அதை வந்து எலெக்ஷன் கமிஷனால எதுவும் தடுக்க இயலாது. கட்சிகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, மக்கள் கேட்டு வாங்கிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்? ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அப்சர்வர்ஸ் மூலம் அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிடிக்கலாம். பட் பிடிபடுறதுங்கிறது வந்து 0.5% கூட இருக்காது. 99% சேர வேண்டிய அந்த மக்களுக்கு இது போய் சேர்ந்து விடுகிறது. சோ இது மக்களும் கொல்யூட் பண்றாங்க, கட்சிகளும் கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் அரசாங்கம், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இல்ல அரசாங்கம் வேற எந்த இயந்திரமாக இது நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.